இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எதுலாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக இருக்குது. ஸோ அந்த 6 லாங்குவேஜ் என்னென்னா தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. ஓகேங்களா? ஸோ இந்த 6 லாங்குவேஜ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ 2025ல் அடிஷ்னலாக ஒரு 5 லாங்குவேஜஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த 5 லாங்குவேஜஸை கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்னலாம் கிரைட்டீரியா டு பி டிக்ளேர்ட் அஸ் அன் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கிரைட்டீரியா ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா த லாங்குவேஜ் ஷுட் நாட் ஹேவ் எனி பாரோடு லிட்ரேச்சர். அதாவது வேறு லிட்ரேச்சரில் அது பாரோ பண்ணியிருக்கக்கூடாது டெக்ஸ்ட்டை. அண்ட் இன்னொரு கிரைட்டீரியா வந்து அந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு 1500 2000 வருஷமாக ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி இருக்கணும். ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரினா என்னன்னா இந்த ஈவெண்ட் தான் இந்த பீரியடில் நடந்துச்சுன்ற ஹிஸ்ட்ரி ரெக்கார்டாக இருக்கிறதா ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக்னு சொல்லுவோம். ப்ரீ ஹிஸ்டாரிக்னா என்னன்னா அங்கே ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி இல்லைன்னு அர்த்தம். ஸோ 1500 2000 இயர்ஸ் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி ஃபார் த பர்டிகுலர் லாங்குவேஜே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிரைட்டீரியாவில் ஒன்று வந்து பாரோடு லிட்ரேச்சர். அந்த பாரோடு லிட்ரேச்சர் அமெண்ட் பண்ணி நாலேஜ் டெக்ஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அது கொண்டு வந்தது மூலமாக இந்த 5 லாங்குவேஜஸை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா அசாமீஸ், பெங்காலி, பாலி, பிராகிருத், மராத்தி. ஓகேங்களா? இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 லாங்குவேஜஸ் இருக்குது கிளாசிக்கல் லாங்குவேஜாக. ஸோ இது அப்கமிங் எக்ஸாம்ஸில் இது கேட்க முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இயர்ஸையும் இந்த மேட்சிங் இயர்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.